வணக்கம். ஜாடியாண்ட புதிய அறிமுகம், அதுவும் லிதியம் பேட்டரியில நல்ல பொரண்டியோட குறைஞ்ச விலையில வந்திருக்கு. என்ன மாதிரி என்ன விலையில எத்தனை வருஷம் பொரண்டி கொடுக்குறீங்க? ரூபின் எல்லாம் புதுசு வந்திருக்கு. இப்போ புதுசா அறிமுகமாகினது. அறிமுகமாயிருக்குது. இப்போ அறிமுகமாகி ஒரு கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். അതിന്റെ വില വന്ന് 460. 4 வருஷம் பொரண்டி வரும். 4 வருஷம் பொரண்டி. அதை விட லிதியம் பேட்டரி என்றால் நல்ல பாவனை கூடின பேட்டரி. பாவனக்காலம் கூடின பேட்டரி. அதை விட இது லிதியம் பேட்டரி இல்லாமல் இது நார்மல் என்ன விலை? நார்மல் ஒன்று இருக்குன்னா அது 410 வரும். 4,10,000. 4,10,000 வரும். எல்லாத்துக்கும் பொரண்டி 4 வருஷமா? இல்ல மற்றதுக்கு வந்து 410 பைக்கு வந்து 2 வருஷம் பொரண்டி வரும். இப்போ புதுசா லான்ச் பண்ண ரூபின் எல்லுக்கு மட்டும் 4 வருஷம் வரும். இதுதான் புதுசா லான்ச் பண்ணதான். அதை விட 29 பார்ட்ஸுக்கு பொரண்டி வரும். 29 பார்ட்ஸ் பேட்டரியில இருந்து வரும். ஒரு 29 பார்ட்ஸுக்கு வரும். 4,60,000. அதை விட கலர் விரும்பின கலர் இருக்கு. சில்வர் கலர், இப்படி நீல கலர், கருப்பு, இதெல்லாம் லிதியம் பேட்டரி. அதை விட இன்னும் குறைஞ்ச விலையிலையும் இருக்கு. இது என்ன விலை? என்ன இது வந்து 1055. ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிற அதுகளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் ஒரு 3 பேரை ஏற்றி கொண்டு போகலாமா? அதை விட எவ்வளோ இது வேலை செய்யும் ஒரு சார்ஜ் போட்டால்? 60 கிலோமீட்டர். இதில் இதே கலர் தான் வந்திருக்கேன். இதில் கருப்பு இருக்கு, பச்சை இருக்கு, வெள்ளை இருக்கு, அதோட ஊத்த கலரும் இருக்கு. இதுக்கு வந்து பொரண்டி என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இதுக்கு 2 வருஷம் தான் பொரண்டி வரும். இது வந்து உலகியும் ஓடலாம் சார்ஜ் இல்லாட்டியா? அதே மாதிரி பெரிய பைக்கு இருக்கிற அதே 29 பார்ட்ஸுக்கு இதுக்கும் பொரண்டி இருக்கு. இதுகளுக்குள்ள மாதிரியே இதுக்கும் பொரண்டி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சார்ஜ் இல்லாட்டி உலகி ஓடலாம். ஆலயம் வச்சு இப்போ நார்மலாக உலகி பெடலும் வந்திருக்கு. பொரண்டியும் கொடுக்குறீங்க. ஒருக்கா சார்ஜ் போட்டால் 60 கிலோமீட்டர் ஓடும். கூட எல்லாரும் கூட விலப்படுறதும் கூட. ஏன்னா இது வந்து டியூஷன் பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்றி தீர்றதுக்கு இலவமான பைக். அதை விட இப்போ வந்து லிதியம் பற்றி கொண்ட இந்த ஜாடியாண்ட இந்த சைக்கிள்லாம் இப்போ குறைஞ்ச விலையில் வந்திருக்கு. 4,10,000 ரூபாயிலிருந்து 4,60,000 மட்டும். இதுக்கு வந்து நல்ல இடம் இருக்குது. முன்னுக்கு நார்மலாக தண்ணி போத்தில் கேஸ் சிலிண்டரோ எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட நார்மலாக உங்களை மீட்டர் தெரியும், எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளோ ஓடலாமெல்லாம் டிஸ்பிளேல பார்த்துக்கொள்ளலாமே. இது ஸ்மார்ட்டா ஓடக்கூடிய மயம் இருக்கு. மொபைலில் ஸ்டார்ட் பண்ணி ஓடுறது இளமாக்களுக்கு வந்து கீயை கொண்டு தெரியல, அது ஃபோன்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஓடலாம். அந்த ஆப் இருக்கு. அந்த ஆப் ஜாடி ஆப் மூலமே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இப்போ வர இன்னும் தொழில்நுட்பம் கூட. அதோட 3 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்டிங்கு கீயாலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், ரிமோட்டாலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபோனாலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற இது வந்து ஒரு சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது 100+ ஓடும். 100 கிலோமீட்டர் ஓடும். 100க்கு கூட ஓடும். ஒருக்கா சார்ஜ் போட்டால் எத்தனை மணிக்கு கிளம்பிடிக்கும்? ஒரு 4 மணி நேரத்தில் சார்ஜ் வரக்கூடிய மாதிரி இருக்கு. 4 மணி நேரத்தில் சார்ஜ் போடலாம். அதை விட ஒரு சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடும். எவ்வளோ ஸ்பீடுன்னா ஒரு 57-55 மாதிரி ஓடும். 50. அதை விட பின்னுக்கு ஒரு கைப்பிடி இருக்கு கூட, சாஞ்சிருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. நார்மலாக அந்த பின்னுக்கு ஒரு சீட் போட்டுருக்கு. 2 பேர் தான் நான் இருக்கலாம். பெரிய ஆட்டம் இருந்தால் ஒரு 2 பேர் இருக்கலாம். இப்போ நார்மலாக வேறு ஸ்கூட்டிகள் மாதிரி தான் பெருகுது. இது வந்து புதிய அறிமுகம். லிதியம் பற்றி நார்மல்களும் இருக்குது. அதை விட இந்த இதுகள் என்ன மாதிரி? இதுவும் லிதியம் பைக் தான். இது நாங்கள் முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி தான். இது T5L சொல்கிறது. இது வந்து 525 பைக்கின் ப்ரைஸ். இது வந்து லிதியம் பேட்டரி 4 years வாரண்டி வரும். நார்மலாக 4 years. அதை விட 29 பார்ட்ஸுக்கு இதுக்கும் இருக்கு. அதை விட இதுக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா சைட்டுக்கு சேஃப்டி பவர் வேணும். இப்போ இதை தட்டுப்பட்டாலும் பைக்குக்கு சேதம் இல்லாமல் போகிறதுக்காக சைட்டுக்கு ஒரு அந்த பவர் வருது. இதை மாதிரி இங்கேயும் வருமே. சுற்றி அப்படியே வரும். அதான் இது இதில் இருக்கிற போல பாக்ஸில் உள்ளது வந்து இதுக்கு பவர் இருக்குது. கூடுதலாக விழுந்தா கொண்டால் சேவனம் இருக்காது. பொடியில் சேதம் பெறாமல் பவர் கூட்டிக் கொள்ளலாம். அதை விட 2-3 மாடலில் சைக்கிள்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். 2,55,000 ரூபாயிலேருந்து இருக்குது. கூடுதலாக இது ஜாடியாண்டப்போ வந்து கூட சேல்ஸ் ஆகுது. ஜாடியாண்டான் இப்போ எலக்ட்ரிக்கில் முதல் இடத்துல நிற்குது. அட்டே இதில் வந்து நார்மலாக பவர் இல்லாமலும் இருக்கும். இந்த பைக்கில் அதை விட பின்னுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுறதுக்கும் இடம் இருக்கு.
நல்ல ஒரு பெரிய சைக்கிள் லோட்டு முழுக்குமே என்ன ஓ லோட்டெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நார்மலாக முன்னுக்கு 2 பேர் இருந்து முன்னுக்கும் கூட ஜாடியாண்ட பைக்குகளுக்கு அந்த முன்னுக்கு நல்ல இடம் வருகுது, நல்ல சாமான்கள் வைக்க ஒரு மூட்டை நெல் வைக்கிற மாதிரி வருகுது. இப்போ வர்ற சைக்கிள்கள் எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்குது. இப்போ புதிய அறிமுகம் சரி இந்த லிதியம் பெட்டிகளோட வரதுகளுக்கு நல்ல இட வசதி இருக்குது. அதை விட இந்த நார்மலாக விலை குறைஞ்ச சைக்கிள்லேயே நல்ல ஒரு இடவசதியோட வருது. அதை விட இந்த பைக் என்ன மாதிரி இது கூட பொம்பளை ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது M6. ஓ இது கொஞ்சம் அந்த லேடிஸ் வந்து ஷூட்டிங் செய்கிறது அப்படி கூட பேஷனாக தெரியுறாங்களே நல்ல வடிவாக இருக்கு மேம். ஜாடியா M6 இது என்ன விலை என்ன மாதிரி? இது வந்து இப்போ 430 பைக்கின்ற ப்ரைஸ். ஓ இது ஒருக்கா சார்ஜ் போட்டால் 80 கிலோமீட்டர் ஓடலாம். ஒருக்கா சார்ஜ் போட்டால் 80 ஓடலாம் மேம். இதுகளுக்கு புரண்டி எல்லாம் நார்மலாக 4 வருஷம் தான். இதுக்கு 2 வருஷம் தான். இதுக்கு 2 வருஷம் மேம். புரண்டியெல்லாம் இப்போ வேணுமெண்டா இந்த ஷோரூம் வந்து சுண்ணாத்துலான்னு இருக்குது. நான் உங்கள் நம்பரையும் போடுறேன் டிஸ்பிளேயில், நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்று வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய புதிய அறிமுகம் வந்து இந்த லிதியம் பேட்டரிகளோட வந்து இந்த பைக் தான். நல்ல அட்டகாசமான நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது, நல்ல கலரும் நல்லா இருக்குது, இல்லை மெல்லிய கலரில் நல்லா இருக்குது. ஓ இதோட பேர் என்ன ஜாடியா? ருபின் எல் ஜாடியா ருபின் எல். அதை விட இதில் இப்போ நிற்கிற கலர்களை விட வேறையும் இருக்கு. சிவப்பு கலர், சிவப்பு இருக்கு, எல்லா கலர்லேயும் இருக்கு. இப்போ இதுகளுக்கு நார்மலாக லீசிங் எடுக்கிறாண்டா 60% நாங்கள் கையில் கொண்டு வரணும். 40% நீங்கள் லீசிங் போடலாம். அதாவது 40% லீசிங் போட்டு 60% இப்போ நீங்கள் கட்ட வேணும். இப்போ 5 லட்சம்னு சொன்னால் 3 லட்சம் நீங்கள் கையில் இருக்கணும், ஒரு 2 லட்சம் லீசிங் போடலாம். அதாவது இப்போதைய புதிய சட்டம் 60% புதிய வாகனங்களுக்கு லீசிங் எடுத்துக்கொள்ளலாம். எந்த லீசிங் கம்பெனிலையும் உங்கள்கிட்ட லீசிங் செய்து கொடுக்குற வசதி இருக்கா? உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் பைக்கை தருவோம். லீசிங் எடுக்கிறதுனால நேராக நீங்கள் வந்தால் விரும்பின கம்பெனிகளில் நீங்கள் லீசிங் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட இப்போ நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் இது தானே ஜாடியாண்டே ஒரு 4-5 பிராண்டில் நிற்க, 5 மாடலில் நிற்க. இப்போதைக்கு நிற்கிது 5 மாடலில் நிற்க. அதை விட இதை விட பெரிய சைக்கிளும் வருதுன்றுகள். இப்போ நம்ம பெரிய ஜென்ஸ் ஓடக்கூடிய மாதிரி பெரிய பைக் சும்மா நார்மல் பல்சர் மாதிரி பெரிய பைக் எலக்ட்ரிக்கில் வரப்போகுது. அதாவது ஜாடியாண்ட வந்தவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குமன்றத்தில் உலகத்தில் அந்த முதல் இடத்துல இருக்குது. உலகத்தில் 200 கண்ட்ரியில் இருக்காம் ஜாடியாண்ட. இதை இல்லை போட்டு வைக்கணும். இல்லை ஜாடியாண்ட வேர்ல்ட் நம்பர் 1. கூடுதலாக இலங்கையிலையும் இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட பார்க்க கூட ஜாடியா பைக் தான் ஓடி தெரியும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். உலக ரீதியில் முதலாவது இடத்துல நிற்க இதெல்லாம் விவரமாக போட்டு வைக்கணும். இப்போ இந்த சைக்கிளை எடுக்க இப்போ சர்வீஸ் ஒன்று இருக்குது தானே? ஒரு சர்வீஸ் ஃப்ரீ வரும். ஒரு சர்வீஸ் ஒன்று ஃப்ரீயாக வரும். அதை விட இப்போ இந்த சைக்கிளில் எடுக்கிறாண்டால் சுண்ணாத்தில் உள்ள ஜாடியா ஷோரூமில் நான் உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறோம். எடுத்து மேலே ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.